Example 3.17. Solve the equation x cube minus 3x squared minus 33x plus 35 equal to 0. இங்கே ஒரு cubic equation கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு x cube minus 3x squared minus 33x plus 35 equal to 0. இப்போ சால்வ் பண்ணி எக்ஸோட ஆன்சரை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இது கியூபிக் ஈக்குவேஷனு. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா சிந்தட்டிக் மெத்தடு நம்ம ட்ரை பண்ணலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு எப்போதுமே எடுத்தோடனே கியூபிக் ஈக்குவேஷனை இப்படி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அந்த கோஎஃபிஷியண்ட்டை ஃபுல்லாக நம்ம சம் பண்ணி பார்க்கணும். அப்போ இங்கே கோஎஃபிஷியண்ட் யார் அப்படின்னா எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியண்ட் வேணா ஒன்று பண்ணிக்கிறோம், ஜென்ரல் ஈக்குவேஷன் கூட நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம். அப்போ ஏ எக்ஸ் கியூபு ப்ளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி எக்ஸு ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0. அப்போ கோஎஃபிஷியன்ட் அப்படிலாம் கலெக்ட் பண்ணுறோம். அப்போ ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு -3, சி ஈக்குவல் டு -33, டி ஈக்குவல் டு 35. இதை ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணுறோம். இதுதான் கோஎஃபிஷியன்ஸ், சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ஸ். அப்போ சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ஸ், சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ஸ். அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 1 -3 -33 ப்ளஸ் 35, ப்ளஸ் டேர்மை நம்ம ஆட் பண்ணும்போது 36, மைனஸ் டேர்மை ஆட் பண்ணும்போது 36. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு 0. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஃபுல்லாக சம் பண்ணும்போது நம்மளுக்கு 0 கிடச்சிச்சு அப்படின்னா இது மேத்தமெட்டிக்கலில் இருக்கக்கூடிய ஃபார்மெட்டு தான். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இஸ் ஒன் ஆஃப் த ரூட்ஸ், ஒன் ஆஃப் த ரூட்ஸ். ஓகே, அப்போ மொத்தம் 3 ரூட்ஸ் கிடைக்கணும், எனக்கு ஒரு ரூட் கிடச்சிருச்சு. இப்போ பேலன்ஸு நம்மளுக்கு 2 தான் இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சிந்தட்டிக் மெத்தட் போட்டுக்கலாம். அந்த கியூபிக் ஈக்குவேஷனுடைய கோஎஃபிஷியன்ஸை ஃபுல்லாக எழுதி 1 -3 -33 35. ஓகே, இதுக்கு பேர் என்னென்னா சிந்தட்டிக் டிவிஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்ல ஒரு ரூட்டு, அந்த ரூட்டை இங்கே எழுதிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ட்ரியை அப்படியே எழுதணும். இங்கே வரக்கூடிய ஆன்சர் கூட அந்த ரூட்டை மல்டிபிள் பண்ணிக்கிறணும். அப்போ 1 × 1 1. நெக்ஸ்ட்டு அப்படியே ஆட் பண்ணி போடணும். வெர்டிக்கலாக ஆட் பண்ணணும். ரிசல்ட்டு கூட அந்த ரூட்டை மல்டிபிள் பண்ணணும். -2 ஆட் பண்ணோம்னா -35, இங்கேயும் -35. அப்போ இங்கே ஆட் பண்ணால் ஆன்சர் 0 கிடைக்கும். இது கம்பல்சரி அந்த லாஸ்ட் பிளேஸில் 0 கிடைக்கணும். அப்போ தான் நம்ம எடுத்துருக்கக்கூடிய ரூட் வந்து கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணணும். இந்த இருக்குல்ல இந்த 1, இந்த 1ங்கிறது என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு -2x -35 ஈக்குவல் டு 0. அப்போ ஆல்ரெடி கியூபிக் ஈக்குவேஷனாக இருந்துச்சு. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி இப்போ இதை நம்ம குவாட்ரடிக்காக நம்ம மாற்றிட்டோம். இப்போ இதை நம்ம மறுபடியும் சால்வ் பண்ணணும். அப்போ ப்ராடக்ட் பண்ணோம்னா -35, நெக்ஸ்ட்டு சம் பண்ணோம்னா -2 கிடைக்கணும். அப்போ என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், 7 × 5 போட்டுக்கலாம். 7 × 5. ஓகே, ப்ராடக்ட் பண்ணால் அப்போ -7 போட்டுக்கிறோம். ப்ராடக்ட் பண்ணால் -35, சம் பண்ணோம்னா -2. அப்போ இதை நம்ம ஃபேக்டராக எழுதும்போது எக்ஸ் -7 எக்ஸு ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. அப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸோட ஆன்சர் 7, another எக்ஸோட ஆன்சர் -5. ஓகே, அப்போ ஆல்ரெடி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே ஒரு 2 ஆன்சர்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். அப்போ டோட்டலி we have 3 answers.